அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் பட இயக்குனர் சத்யபதி. துல்கர் சல்மான் சமுத்திரக்கனி நடிப்பில் செல்வமணி செல்வராஜ் இயக்கத்தில் காந்தா இந்த திரைப்படம் பேன் இண்டியாவாக இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இது முழுக்க தமிழ் சினிமாவில் 1950 கோலோச்சிய தியாகராஜ பாகவதருடைய கதைன்னு நமக்கு நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. இருந்தாலும் கூட இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் முழுக்க கமர்ஷியலுக்கும் லைவுக்கும் இடைப்பட்ட ஒரு யுத்தமாகவே தன்னைத்தானே நடத்தி இயக்கியிருக்காரு. அதே சமயத்தில் ஆடியன்ஸ் வரணுன்றதுலையும் எடுத்திருக்காங்க. அதே சமயத்தில் பயோபிக்லேயும் மிஸ் ஆகக்கூடாதுன்ற எடுத்திருக்காங்க. ரெண்டு விஷயம் நம்ம சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா, துல்கர் சல்மான் பெரிய ஹீரோ, சமுத்திரக்கனி மிகப்பெரிய நடிகர். இவங்களை வச்சு பயோபிக்காகவே பண்ணிகிட்டு இருந்தாலே இந்த படம் பயோபிக் லெவலில் பெரிய வெற்றியாக கூட இருந்திருக்கலாம், அல்லது இது ஒரு வரலாற்று பதிவாக இருந்திருக்கலாம். இவங்க கமர்ஷியலுக்காக சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இது ஒன் டைம் பார்க்கக்கூடிய படம் தான். இருந்தாலும் கூட இது சினிமா சம்மந்தப்பட்ட கதைன்றதுனால இயக்குனர் நிறைய விஷயத்தை கேதர் பண்ணியிருக்கணும். 1985-90 பாரதி ராஜா கல்லுக்குள் ஈரம்னு ஒரு படம் எடுத்திருப்பார். அந்த படம்லாம் பார்த்திங்கன்னா சினிமானா அந்த சினிமாவுக்குள்ளேயே எப்படி இருக்குமோ அதை அழகாக எடுத்திருப்பார். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு எல்லாமே எந்த ஒரு செயற்கைத்தனமும் இருக்காது. இதில் செயற்கைத்தனம் கிடையாது. பட் இருந்தாலும் ஹாரர்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த படம் 50களில் போகுது. அப்போ 50களில் ஷூட்டிங் பண்ணும்போது 50களில் இருக்கக்கூடிய ரெக்கார்டிங் தான் நம்ம இதில் ப்ளே பண்ணணும். இவங்க 2025 பண்ணியிருக்கிற ரெக்கார்டிங் மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு பண்ணியிருக்காங்க. அது ரசிக்கும்படியாக இருந்தாலும் பயோபிக்கு அது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி. இன்னொரு விஷயம், அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாதிரி இருக்கிற லென்ஸ் இருக்காது, வாய்ப்பில்லை. அப்படியே இருந்தால் கூட நார்மலில் தான் நிறைய கேமராமேன்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கேரக்டர் தள்ளி இருக்கிற கேரக்டர் கூட ரொம்ப ஃபோக்கஸ்லேயே இருக்கும். அந்த மாதிரி தான் லைட்டிங்கும் பண்ணியிருப்பாங்க, இதுவும் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குரூப்பாக நிற்க வச்சு பேசும்போது ஃப்ரேம் பண்ணிங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தெரிவாங்க. அது இந்த காலகட்டத்தை அந்த காலகட்டத்தை குறிக்காது இல்லையா? இதையெல்லாம் தவிர்த்து நீங்கள் ஒரு பழைய நடிகருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கணுன்னா சுவாரஸ்யமாக பார்க்குறவங்களுக்கு இது கனெக்ட் பண்ணும். பயோபிக்காக பார்க்கணும் அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு முறை பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். இந்த மாதிரி கதைகளை கையாளும் போது மிக சிறிய நிறைய விஷயங்களை கேதர் பண்ண வேண்டியது இருக்குது. அதே சமயம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் காட்டக்கூடிய இன்னும் நிறைய விஷயங்களை இவங்க கலெக்ட் பண்ணி எடுத்துருக்கணும். ரெண்டாவது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். அந்த இன்வெஸ்டிகேஷனில் ஷூட்டிங் நிற்கும். நீங்கள் இப்போ ஒரு நடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவார். அந்த கேரக்டரில் துல்கர் சல்மான் போய் நடிக்கிற சீன் நல்லா இருந்தால் கூட அதை இவங்க சினிமா ஸ்கோப்பாகவே எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த படத்தில் நடிக்கிற சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 35mm மாதிரி பழைய ஃபிலிமில் ஒயிட் அண்ட் பிளாக்கில் காட்டியிருப்பாங்க. மிஷின் சவுண்டு, அந்த கேமராவோடைய மிஷின் சவுண்டு ஓடும், அதை ரெக்கார்டிங்கில் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் சீன் மட்டும் பண்ணும்போது 70mm தெரியும், அதை ரெக்கார்டிங் பண்ணியிருப்பாங்க. இது கிளைமேக்ஸுக்காகவா இருந்தால் கூட அது மாதிரி பண்ணக்கூடாது இல்லையா? இருந்தாலும் இவங்கெல்லாம் பெரிய நடிகர்கள், பெரிய இயக்குனர்கள், பெரிய கம்பெனிங்க பண்ணும்போது இதில் கவனம் செலுத்தி இருக்கணும். நம்ம எப்பயுமே ஒரு படத்தை குறை சொல்கிறது நம்மளுடைய விமர்சனங்கள் கிடையாது. கமர்ஷியலாக இருந்தால் நம்ம எந்த விஷயமே பேச மாட்டோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறை எடுக்கும்போது அதை நம்ம ரொம்ப சரியாக எடுத்தால் தான் ஒரு வரலாற்று பதிவாக இருக்கும். ஆனால் இது கமர்ஷியலுக்கும் வரலாற்று பதிவுக்கும் இடையில் இருக்கிறதுனால இப்போ நான் அவருடைய லைஃப் என்னன்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் பார்க்கும்போது இப்படி தான் இருக்குன்னு முடிவு பண்ணுறேன் இல்லையா? அந்த முடிவில் சற்று மாற்றம் இருக்கிறது, ஏமாற்றம் இருக்கிறது. இது இருந்தாலும் கூட இதை ஒரு தடவை பார்க்கக்கூடிய நல்ல படம். எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேருக்கு கமர்ஷியலாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நன்றி, வணக்கம்.